அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரயில்வே ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரான ஒரு கட்டிங்கு, ஹிந்தி நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் கட்டிங் தான். அதை வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு நான் தமிழில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஹிந்தி வந்து தெரியாதுன்றதுனால நம்ம அதை தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான அப்டேட் வந்து ரயில்வே ஜாப் சம்பந்தமாக வந்திருக்கு ரைட்டா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த காலாண்டில் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 61,529 காலிப்படங்கள் டிசம்பர் 2024 நிரப்பப்படுறாங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ஸை வந்து நிரப்ப போகிறத சொல்கிறாங்க. அக்னி வீரர்களுக்கு வந்து 10% வந்து ஆர்பிஎஃப்பில் வந்து இடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குற மாதிரிலாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்திய ரயில்வேயில் வேலை கிடைக்கும் என்று கனவு காணும் இளைஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில் ரயில்வே காலிப்பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை ஆண்டுக்கு 4 முறை, அதாவது ஒவ்வொரு காலாண்டிலும் தொடங்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு காலாண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேர்ப்பு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா 61,529 காலிப்பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறை 2024 ஆண்டின் இறுதிக்குள் முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த வேகன்சி எல்லா போஸ்ட்டுக்கும் ரைட்டா. இதற்கு பிறகு புதிய ஆண்டில் ஜனவரி டு டிசம்பர் மாதங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் நியமனம் செய்வதற்கான செயல்முறை மீண்டும் தொடங்கப்படும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே சில நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, நான் டெக்னிக்கல் ஜாப், அதாவது என்னென்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா ஐடி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட டிகிரி டிப்ளமோ ஐடி டெக்னிக்கல் போஸ்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நிறைய வேகன்சி, நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும் ரைட்டா. அது இல்லாமல் நான் டெக்னிக்கல் போஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட் வந்து இது மாதிரி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி அந்த இன்ஜினியரிங்லாம் படிக்காமல் ஜென்ரலாக 10th 12th டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்குமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி வர்றது உண்டு. அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே நிறைய அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா 19,599 வேக்கன்சி வந்து வரப்போகிறதா இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்க, தொழில்நுட்பம் அல்லாத பிரபல பிரிவில் 16,154 காலி பணியிடங்களும் நிலை 456ன்னு சொல்கிறாங்க. லெவல் 456ல் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுன்னு சொல்கிறாங்க. நான் டெக்னிக்கல் ஜாப் தான் 16,154 வேக்கன்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி லெவல் 2 மற்றும் 3 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா 3,445 வேக்கன்சி வந்து வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒரு 16,154, இது ஒரு 3,445. அப்போ ரெண்டும் நம்ம சேர்த்தோம்னா தொழில்நுட்பம் அல்லாத பிரிவு, அதாவது நான் டெக்னிக்கல் ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா 19,599 வேக்கன்சி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரும்ன்ற மாதிரி இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. செப்டம்பரில் இளங்கலை பட்டதாரிகளுக்கான தொழில்நுட்பம் அல்லாத பிரபல பிரிவின் நிலை 2-3 3,445 பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு அறிவிக்கப்படும். அதாவது நோட்டிஃபிகேஷனு செப்டம்பரில் வந்து கொடுக்க போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆகஸ்ட்டோட இறுதியில் இருக்கிறோம். இப்போ அடுத்தது 1 or 2 டேஸில் செப்டம்பர் வரப்போகுது இல்லையா. அந்த செப்டம்பரில் இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதாக இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால் 10th 12th டிகிரி முடிச்சவங்க, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் முடித்தவங்க ரயில்வே ஜாபில் வந்து வேலை வேணும் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வேகன்சி வந்து ஒரு 10,000 சம்திங் தான் கொடுத்தாங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். அப்போ சில போஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி அப்டேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல், டிகிரிக்கும் கீழே 10th 12th முடிச்சவங்களுக்கு வரும்ல, அந்த அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து சொல்கிறாங்க. இதுவும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் போஸ்ட்டு தான். இதில் 3,404 வேக்கன்சி வந்து வர மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் வந்து வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட்ஸ் ட்ரெயின்ஸ் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டரு, டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு, ஸோ இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,884 வேக்கன்சி வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து
நான் டெக்னிக்கலில் பாப்புலர் கேட்டகரி, அதாவது அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய வேகன்சி. இந்த 10,884 வேகன்சி வரணும் ஏற்கனவே அப்டேட் வந்துருச்சு. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவா, வேகன்சி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது தான் வந்து அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. 19,599 வேகன்சி வரப்போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து அப்படி கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 10,000 சம்திங், இப்போ 19,000 சம்திங். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். இப்போதைக்கு 19,599 வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரப்போகுது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்பது நான் டெக்னிக்கல். நீங்கள் ஐடி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் படிக்கிறாலும் பரவாயில்ல, 10th 12th டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மேற்கொண்ட விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போது, இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறிகொண்டு படிச்சுட்டு இருக்காங்க ரயில்வே எக்ஸாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரயில்வேலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. ஸோ நார்த்தில் நிறைய பேர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செலெக்ஷன் ஆகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் ரயில்வே எக்ஸாமுக்கு படித்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ முன்னாடி இந்த மாதிரியான சில அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் வரப்போதா, அப்போ இந்த தேர்வுக்கு என்ன சிலபஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு படித்தோம்னா படிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சியும் 19,599 வேகன்சி வந்து வரப்போகுது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.